முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிறேன் திரு பொங்கலூர் மணிகண்டன். அதிமுக தன்னுடைய பிரச்சாரங்கள்ல தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்படி அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது தான் அதிமுகவோட வியூகமா இருக்கும்போது அதை பிரிக்கிறதுக்கு விஜய் வர்றாரே அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பிரச்சாரத்தை ஏற்கனவே அவர் துவங்கி 194 இடங்கள்ல முடிச்சிட்டாங்க. 95வது 6வது தான் மயிலாப்பூர் போறாரு. இப்போ நடுநிலை பத்திரிகையாளர் மிக தவறான ஒரு கருத்து சொல்றாரு. அதாவது எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, பிஜேபியோட அந்த தேர்தல் பயணத்தை துவங்கிக்கிறார் சொல்றாரு. திமுக மயிலாப்பூர்ல அப்ப பிரச்சாரம் பண்ணாதான், மயிலாப்பூர் தமிழ்நாடு இல்லைங்களா? இதெல்லாம் அதிமுக மீது சொல்லக்கூடிய அபத்தமான வாதம். ஏன்னா மயிலாப்பூர் என்பது தமிழ்நாடுடைய ஒரு பகுதி தான். அவர் எப்பொழுதுமே தெய்வ பக்தியுடையவர். எனவே இறைவனை வழிபட்டு விட்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று விட்டு அங்கிருந்து துவங்குறாரு. அதாவது ஏற்கனவே துவங்கியவர் மேட்டுப்பாளையத்தில் பத்திரகாளி கோயிலும் துவங்கினாருங்க. அதாவது அடுத்த தொகுதி போகுது. இதையெல்லாம் ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் பேசலாம்னு சொன்னா உண்மையிலேயே நான் வேதனைப்படுறேன். இல்ல நான் நடுநிலையாளர் சொல்லலாம் வேற ஒன்று. அதாவது அதிமுக மிக தெளிவாக பொதுச் செயலாளர் பேசிக்கொண்டே வருகிறார். காரணம் என்னன்னா, திரு ஸ்டாலின் நேற்று ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். நம்ம எல்லாமே பார்த்தோம். அதாவது தேர்தல் அறிக்கை 2021 வெளியிட்டதுல வரிசை எண் 27 இருந்து 110 வரை உள்ளது. 83 வாக்குறுதி. அந்த வாக்குறுதி எடுத்து சுகாதார போய் படிச்சு பாருங்க. ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றவே இல்லை. ஆனால் 404 வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்று கடிம்படி வாய்மோசமா போய் சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை முட்டாளர்கள் நினைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப கடந்த காலத்தில் சொன்னதையே மறுபடியும் சொன்னது. 5 ஆண்டுகள் ஏன் செய்ய முடியல? உதாரணம் சொல்றேங்க. இன்றைக்கு அண்டை மாநிலம் கேரளாவோடு தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் ஆணவையார் சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று 50 ஆண்டுகளாக திமுக சொல்லிச்சு. 2021 தேர்தலிலும் திமுக அந்த வாக்குறுதியாக கொடுத்தது. ஆனால் ஒரு முறை கூட அது குறித்து பேசவே இல்லை என்பதுதான் வெட்டுக்கடன் செயல். இப்படி மக்களை எப்படி முன்னேற்றுவீங்க? அதாவது கொடுத்த வாக்குறுதி எதுக்காக நீங்க செய்ய முடியும்னு சொல்லுங்க. அதாவது நான் மொத்த விஷயம் போகல. விவசாயிகளுக்கு இப்படி அளப்பரிய வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கை வரதான் 50 லட்சம் வாக்குறுதி தாங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வி திறந்ததுன்னு சொல்லி கடந்த தேர்தல் சொன்ன திமுக இன்றைக்கே பேசாம இருக்குது. அப்போ நீங்க சொல்றீங்க விடியல் பயணம் அந்த பயணம் எல்லாம் ரேட்டுங்க. இது 10 சொல்றீங்க. 505ல என்ன பண்ணுவீங்க? இப்ப ஏன் தேர்தல் தர்றீங்க? இந்த தேர்தல் என்பது உண்மையை சொன்னா இருட்டுக்கடை அல்ல மாதிரி இது உருட்டுக்கடை அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சிக்கு வந்தவரெல்லாம் மிக கடுமையாக பேசிய திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி எல்லாம் தவறு செய்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மிக தூய்மையான ஆட்சி செய்வோம் என்று சொல்லி லோக் அதாலத் கொண்டு வரும் சொன்னார். ஏன் கொண்டு வரல? அப்போ தேர்தல் அறிக்கை ஒன்றே போதுங்க. திமுக தமிழ்நாட்டு மக்களை மிக மோசமாக வஞ்சித்திருக்கிறது. அது மிகப்பெரிய திமுக நிறைவேற்றிய திட்டங்கள் இல்ல இப்ப செயல்படுத்திட்டு இருக்க திட்டங்கள் இதெல்லாம் பலனளிக்காது அப்படின்னு சொல்லிட முடியுமா? நான் சொல்றதுங்க, 505 வாக்குறுதி கொடுத்து 404 நிறைவேற்றணும் சொன்னீங்க. பொய்யா உண்மையா வேணா கையில வச்சிருக்கிறேன். ஒவ்வொன்னா நீங்க டிக் பண்ணி பாருங்க. நான் சவால் சொல்றேன். உண்மையிலேயே 66 வாக்குறுதி மட்டுமே நிறைவேற்றி விட்டு பொய்யான தகவலை மக்கள் பாமர மக்கள் படிக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை திமுகவுக்கு. இப்ப நீங்க தேர்தல் வாக்கு வெளியிட்டீங்க. அந்த வாக்குறுதி குறித்து பத்திரிகா சந்திப்புல பேசுகிற போது ஸ்டாலின் பேச முடியல. அதனால பக்கத்துல RS பாரதி போதும் 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 முடியாது. காரணம் என்ன? அதாவது என்ன வாக்குறுதி தர்றோம், எதுக்காக தர்றோம், நிறைவேற்றப்பட முடியுமா என்கிற எந்த புரிதலும் இல்லாமல் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக இருப்பதை போல தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மை சொன்னால் ஸ்டாலின் அவருக்கு எந்த நிர்வாகம் தெரியாது, எந்த அறிவிப்பற்றியான விவரங்களும் தெரியாது. அவருக்கு யாரோ எழுதி தருவது படிக்க மட்டும்தான் தெரியுங்க. ஆனால் அதிமுக பொதுக்கூட்டத்தில் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல கேட்டா மயிலாப்பூர் நின்றீங்க, திருவாரூர் போகலாம், இதெல்லாம் லாஜிக்கா இல்லைங்க. தமிழ்நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் யார் வேணாலும் போகலாம். அவங்க தீண்டாமையா? இதை தீண்டாமை செய்யறாரு. அப்ப நவீன தீண்டாமை எது? உண்மையில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த மிக தவறான ஒன்று தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க குறிப்பிட்ட சமுதாய மக்களை நிராகரிக்க தைரியம் சொல்லுங்க. மயிலாப்பூர் போனோம்னா இந்த மக்கள் அதாவது மயிலாப்பூர் தொகுதி எப்படி அதோட தன்மை எப்படியானது, அதனால அங்க பிரச்சாரத்தை தொடங்குறாரா என்பது அவர் வைத்த பாயிண்ட் இல்ல. கூட்டணி கட்சிக்காகத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்குகிறாரா என்பது அவருடைய கேள்வி. அதிமுகவுக்காக அது இல்லையா என்பதுதான் அவரோட கேள்வி. அப்படியே வச்சுங்க. 194 தொகுதிக்கு போனாரு. அதெல்லாம் யாருக்கானது? அப்படியே கூட்டணி தன் கட்சியோட கூட்டணி கட்சிக்கு முக்கியம் தவறு என்ன?
அப்போ தன் கட்சி மேல முக்கியம் கொடுப்பீங்களா? அதாவது இதுதான் மேலாதிக்க மனப்பான்மைங்க. உண்மை சொன்னால் அந்த பண்ணையாத்தனத்தை அதிகமாக செய்யக்கூடியது கட்சி திமுக தான். ஏன்னா அவருடைய அப்பா பெரிய பணக்காரரு, அந்த பாரம்பரியத்தில் வந்தவர் அவர். ஆனா எடப்பாடியார் எந்த பின்னணியும் இல்லாம வந்தவர். இந்த வித்தியாசங்க. திமுக முதலமைச்சர் இப்போ திருவாரூர்ல பேசும்போது சொல்றாரு, பாஜக தலைமையில இயங்குற அதிமுக என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி அடிமையாக்கி வைத்திருக்கிறது பாஜக என்ற விமர்சனத்தை எல்லாம் முன்வைக்கிறாரு. இதேதான் இந்த காங்கிரஸ் கட்சி திமுக மிரட்டி ஒரு ரெய்டு, ஒரு கூட்டணி பேச்சு பண்ணிச்சா இல்லையா? 63 சீட்டு வாங்கிச்சா இல்லையா? இன்றைக்கு கூட காங்கிரஸ் கட்சியில டெல்லியில ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கூட பாராட்டி பேசவே இல்லை. ஏங்க, என்ன காரணம்? காங்கிரஸ் மிரட்டச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் பேசினாங்க இல்லையா? அதாவது 20 தொகுதிகள்ல இருந்து 27 தொகுதிகளாக பாஜக உயர்த்தி வாங்குச்சா என்ற கேள்வியை அவங்களும் கேட்பாங்கல்ல. இல்ல, பாஜகவுடைய வளர்ச்சி என்பது நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிட்டு பாருங்க. 11,000 வாக்குகளை பெற்றிருக்கிறது, மறுக்கவே முடியாது. வாக்கு அடிப்படையில் தொகுதி கொடுப்பது இயல்பான ஒன்றுதான். அப்ப வாக்குகள் எல்லாம் யாரு கொடுப்பாங்களா? ஆனா இவங்க சொல்லக்கூடிய காரணம் காங்கிரசுக்கு திமுக அடிமை என்ன ஒப்புக்கொள்றாங்களா? இந்திரா காந்தி மீது கடுமையான தாக்குதல் நடத்திவிட்டு கடுஞ்சொல்லில் பேசிவிட்டு கூட்டணிக்கு போனது திமுக. அதாவது இந்தியாவில் பல மாநிலங்களை கலைத்தது இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி. பல மாநில உரிமைகளை நசுக்கியது காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி. அப்போ அதெல்லாம் ஏன் கேட்டீங்க? என்ன காரணம்? நாட்டு நலன் கருதியா? அல்ல, திமுக குடும்பத்தின் நலன் கருதி. தமிழ்நாட்டுல சமூக நிவாசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது உறுமதியாவது? நான் இல்ல, தம்பி உதயநிதி இல்ல. தமிழ்நாட்டிலுக்கு திமுக உறுப்பினர் யார் வேண்டுமானாலும் நாட்டை ஆளலாம், முதலமைச்சர் வரலாம், பேசிக்கலாம், பேச முடியுமா? இது சமூக நீதியாது. ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியை ஆட்சி நடத்தி கொண்டு இவர்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வர்றாங்க. கர்நாடக குடும்பத்தை தாண்டி திமுக தலைவராகவோ தமிழ்நாட்டு முதல்வராகவோ யாராவது வர முடியுங்களா? அதிமுக எடப்பாடி சொல்ற எல்லாவரையும் பேசுறாரு. இந்த பழனிசாமி மக்கள் பிரதிநிதி ஆனதும் கூட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதானே அப்படி ஆயிருக்காங்க. மேடம், இந்த கருத்தை சொல்லித்தான் ஏமாத்துறாங்க. மக்கள் பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்து மக்களா இல்ல திமுக தலைமையா? போட்டியிட்டு வாய்ப்பு கொடுத்து யாருங்க? உதயநிதி ஸ்டாலினை வேட்பாளராக அறிவித்தது மக்களா கட்சியா? அப்பாவா கட்சியா? மக்களா? ஸ்டாலின் அப்பாவா இருக்க ஒரே காரணத்தால் தான் மகனை வேட்பாளராக அறிவித்து வந்தது. அங்க யாரும் வேட்பாளர் ஜெயிப்பாங்க. தன் மகனை வேட்பாளராக அறிவித்து விட்டு ஜனநாயகம் தான் இந்த வாய்ப்பை கொடுத்தது. யார் ஏமாத்துறீங்க? முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை அழிப்பாதையிலே கொண்டு சென்றிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்புறாங்க. எனவேதான் கடந்த தேர்தலில் 55 வாக்குகள் மட்டுமல்ல, ஸ்டாலின் தான் வர்றாரு, விடுதலை தர போராடும் பேசினாங்க. ஸ்டாலின் தான் வந்தாரு, விடுதலை தந்தாரு பேச முடியுங்களா? அதே போல ஏன் பேச முடியல? அப்போ அதற்கு இணையாக திரும்ப பேசுவது முழுக்க பிஜேபி மயிலாப்பூர் இதெல்லாம் தேவையில்லாத பேசப்படும். மக்களுக்கு தெளிவாக தெரியுங்க, திமுகவின் மோசடி அம்பலமாகிட்டு வருது. 2026 திமுகவை அடியோடு அகற்றுவோம். சரி, ஓகே, நன்றி. முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திரு ராமசுப்ரமணியன், இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுக ஆட்சி மீதான விமர்சனங்களை தன்னோட பிரச்சாரத்துல எடுத்துட்டு போறாங்க. திமுகவுடைய பிரச்சாரம், முதலமைச்சருடைய பிரச்சாரத்துல பாஜகவுடனான அந்த கூட்டணியை விமர்சிச்சு முதலமைச்சர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். எது மக்கள்கிட்ட எடுபடும், எது பலனளிக்கும் நினைக்கிறீங்க? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தல்ல ஒரு விஷயமாக டிஸ்டிங்டாக நான் பார்க்கின்றது என்னன்னா, இப்ப சமீபத்துல திருவாரூர், தஞ்சாவூர் இந்த பகுதியெல்லாம் நான் ஒரு 2 நாள் முன்னாடி வரைக்கும் பயணம் செய்து கொண்டிருந்தேன்.